ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஊஷியோ அண்ட் டோரா எபிசோட் 22 தான். ஸோ மறக்காமல் கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே ஊஷியோ அந்த விஷயத்தையும் யோசிக்கிறான். அங்கே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியாததுக்கு காரணம் நான் ரொம்ப வீக்காக இருந்திருக்கேன், அதனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. டோராவோட குரலும் வந்து, ஊஷியோ இப்போ டைம் வந்திருக்கு, ஏன்னா நான் இதுக்கு மேலேயும் உன் மேலே வச்சிருந்த அந்த ஹோப் அது நான் விட்டுட்டேன். இதுதான் கரெக்டான டைம், நீ ரொம்ப ஈஸியா இருப்ப சாப்பிட்றதுக்கு. அப்படியே அது சாப்பிடலான்னு அங்க பயங்கரமா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இவனா மறந்துருக்கலாம், ஆனா ஒரு மாஸ்டரா நான் உன்னை எப்ப வேணாலும் சாப்பிடலாம் தெரியும்ல. அதே மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அங்க எவ்வளவு டோரா புரிய வைக்குது, இந்த மாதிரி நிலைமையில இருந்தா எந்த மாஸ்டரா இருந்தாலும் உன்னை கொன்னுரும். இந்த நிலைமையில உன்னால யாரையுமே கொல்ல முடியாது. இப்போ நீ ரொம்ப வீக்கா இருக்க, அதனால தான் உன்னால அந்த கிளவிய ப்ரொடெக்ட் பண்ண முடியல. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான், அதனால தான் நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு ஆசைப்படுறேன். விஷயம் தாக்குறானா, அந்த தாக்குதல்ல எந்த விதமான தெம்பும் இல்லவே இல்ல. விஷயம் உன்னால பீஸ்ட் ஸ்பியர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை கேட்ட உடனே விஷயம் பஞ்ச வச்சு தாக்குறான். இந்த மாதிரி ஒரு பஞ்சால என்ன பண்ண முடியும், ரொம்ப வீக்கா இருக்க. நீ வீக்கா இருக்கும் போது டேஸ்ட் அது கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பட் டோரா என்ன சொல்ல வருதுன்னு இப்பதான் விஷயோக்கே அங்க கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. இந்த சைடு அங்க ஒரு விஷயம் ஓடினு இருக்கு. இந்த கீரியோ பையன் பீஸ்ட் ஸ்பியர் வேஸ்ட், அது ஒன்னுத்துக்கும் உதவாது, வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்களே பாத்தீங்களே இந்த குளோனை கூட அதால கொல்ல முடியல அப்படின்னு ஒரு ரூமரை எல்லாருக்கிட்டே பரப்பின்னு இருக்கான். ஆனா நல்லா பாத்தீங்கன்னா அந்த லீடர் தான் முழு சத்திய வச்சு அழிச்சாங்க. எண்டிங்ல இவன் லைட்டா கோடு போட்டான், அவ்வளவுதான். இப்போ இதை வேற நம்புறாங்க. இப்ப அவனோட நோக்கமே என்னன்னா, எப்படியாச்சும் அந்த பீஸ்ட் ஸ்பியரை ஒண்ணுமே இல்லாம அழிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறான். அதனால நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன். அப்புறம் உஷியோ யோசனை பண்ணா, அங்க கிரியோ வரான். உஷியோ, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுதா? உங்க உஷியோவை எல்லாருமே பேரியரை வச்சு தடுக்கிறாங்க. உஷியோவால நகர முடியல. நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, உன்கிட்ட இருக்கிற அந்த பீஸ்ட் ஸ்பியரை பறிக்கணும் தான். ஏன்னா நீ ஒன்னும் சக்சஸரே இல்ல. இந்த இடத்துல இருக்க ஒருத்தங்களும் ரொம்ப கடுமையா ட்ரைனிங் எடுத்து ஒரு சக்சஸரா மாறணும்னு ஆசைப்படுறவங்க. ஆனா நீ அவங்களோட பொசிஷனை அப்படியே பறிச்சிட்ட. அதனால நான் எல்லாருக்கும் புரிய வச்சேன், இந்த பீஸ்ட் ஸ்பியர் அது ஒன்னுத்துக்கும் உதவாது. கிட்ட இருக்கிற இந்த வெப்பன் இதே மாதிரி ஏகப்பட்டது உருவாக்கவும் முடியும், அதை நான் இவங்களுக்கு புரிய வச்சேன். இப்போ அதனால தான் நான் இங்க வந்தேனே. இப்போ அந்த பீஸ்ட் ஸ்பியரை நான் அழிக்கணும், அதை வாங்கலான்னு வருவானா, அதுக்குள்ள அங்க பேரியரையே உடைச்சிடறான். அங்க இருக்கிற பிரீஸ்டுங்களால நம்ப முடியல. நம்ம 10 பேர் பேரியரை கிரியேட் பண்ணவும் எப்படி இவன் உடைச்சான்? எல்லாரையுமே அவன் தாக்குறான். ஒரு கட்டத்துல கிரியோ ஏதோ ஒரு துணி அப்படியே கட்டி வரான். இது அதே துணி தான் யோகாய்களால உருவான ஒரு துணி. இதை வச்சு பீஸ்ட் ஸ்பியரை அசால்ட்டா அடக்க முடியும். அந்த ஸ்பியரும் ரொம்ப வெயிட் ஆயிடுமா, அதை ஒரு வாய்ப்பா வச்சு அப்படியே வாங்கிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நான் இந்த ஸ்பியரை அழிச்சே ஆகணும்னு நினைக்கிறேன். அங்க நம்ம ஹீரோவை அவங்க சீல் பண்ணி அப்படியே சைடா போட்டுறாங்க. சைடு டோராக்கும் ரொம்ப போரிங்கா இருக்குமா, ஏன்னா அவன் அழுதுங்கனே இருக்கான். அவனை நான் இந்த மாதிரி நிலைமையில எப்படி அவனை கொல்ல முடியும்? அக்கிபா போற மாதிரி இருக்கும். அக்கிபா கிட்ட அது பேசுது, ஆமா நீ என்ன இந்த பக்கம், நான் உஷியோவை பார்க்கணும் தான் வந்தேன், அதுக்கும் மேல இந்த கிரியோ ஏதோ ஒண்ணு மர்மமா பண்ணிருக்கான், அதையும் நான் கண்டுபிடிக்கணும். சைடு ஹினோவா அவளோட சீப்பை வச்சு அப்படியே அதை உடைக்கிறான். கேரியரை கூட உன்னால பீஸ்ட் ஸ்பியர் இல்லாம உடைக்க முடியலையா, அது இல்லாம யூஸ்லெஸ் தான் நீ. அங்க அக்கிபா டோரா அங்கெல்லாம் வராங்களா, அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது இங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு. இந்த சைடு பிரீஸ்டுகளும் அதே விஷயத்த தான் பேசுறாங்க. பீஸ்ட் ஸ்பியரை பல வருஷமா ப்ரொடெக்ட் பண்ணும், நீங்க என்னன்னா அபரன் பண்ணதை பத்தி பேசுறீங்க. அங்க இருக்கிற நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்ல அந்த பீஸ்ட் ஸ்பியரால அதை உண்மையிலேயே அழிக்க முடியுமா இல்லையான்னு. அதுக்குள்ள இன்னொரு பிரீஸ்டும் ஓடி வராரு. உஷியோ சொன்னா, பிரீஸ்டோட ஒரு கும்பலும் கிரியோவும் அந்த பீஸ்ட் ஸ்பியரை ஏதோ ஒன்று பண்ண போயிருக்காங்களாம். உஷியோவும் கத்துறான், யோ பெருசு, இந்த பீஸ்ட் ஸ்பியரை எங்க அவங்க கொண்டு போனாங்க, ஏதாச்சும் உனக்கு தெரியுமா? மரியாதையா அவர்கிட்ட பேசு, ஏன்னா அவருதான் ஹெட். இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த வெப்பன்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு இனாசான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு நிறையவே ஹோலி வெப்பன்ஸை உருவாக்கி இருக்காரு. அதுவும் எதுக்கு, பீஸ்ட் ஸ்பியருக்கு ஒரு உதவியா இருக்கணும்னு. ஆனா அவரு சில பல வெஸ்டர்ன் மேஜிக்கை பயன்படுத்தி நடுவுல உருவாக்குனாரா, அதனால அவரை எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. அதுக்கும் மேல போக போக அவரோட பாதியும் தப்பா போக ஆரம்பிச்சது. நான் பீஸ்ட் ஸ்பியரை விடவும் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பியரை உருவாக்கணும் அப்படின்னு அவரு சொல்ல ஆரம்பிச்சாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க திரும்பவும் அவரை பார்த்தோம். அந்த டைம்ல அவரு கூட இன்னொரு பையனும் தான். பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா, அது கூடவே அவன் கையில ஒரு சித்தம் இருந்தது. அந்த பையன் தான் கிரியோல. ஆமா, அந்த டைம்ல எங்களுக்கு ஸ்ட்ரென்த் தான் மேட்டரா தோணுச்சு. சோ நாங்க என்ன யோசனை, அவன் பீஸ்ட் ஸ்பியர் கேண்டிடேட்டுக்கு ஒரு சக்சஸரா இருப்பான் அப்படின்னு நினைச்சு நாங்களும் ஒத்துக்கணும். ஆனா அதுதான் எங்களோட பெரிய தப்பு. இப்போ அதனாலேயே அவனுக்குன்னு ஒரு ஃபாலோவர் கும்பலியை உருவாக்கிட்டான். இதுக்கப்புறம் நம்ம அக்கிபா டோரா இவங்க 2 பேரும் நம்ம கிரியோ வாழ்ந்த அந்த இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துல வித்தியாசமா ஜேஜேகேல வர மாதிரி கர்சஸ் எல்லாம் இருக்கு. சோசரி வச்சும் சில பல கெமிக்கலை வச்சும் தான் உருவாக்கி இருக்காங்க. அதுங்களுக்கு என்னன்னா ஹியூமன்ஸை பார்த்தா ரொம்ப ஜெலஸா ஃபீல் ஆகுதான். ஆனா டோராக்கு அதுங்களோட பேக் ஸ்டோரி கேட்கணும்னு எந்த விதமான விருப்பமும் இல்ல. டைரக்டா தக்கி அப்படியே அதுங்களை கொல்லுது. இதே மாதிரி அவங்க கொண்டுங்கனே போறாங்களா. ஒரு கட்டத்துல அங்க நிறைய வெப்பன்ஸ் அவங்க பாக்குறாங்க. 500 வருஷம் தூங்கல அந்த டைம்ல இந்த ஹியூமன்ஸ் அவங்க ஒரு மாதிரி முட்டாளாயிட்டாங்கன்னு
நினைக்கிறேன். இது எல்லாமே ஒரு குப்பை தான், இதெல்லாம் பீஸ்ட் ஸ்பியர் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அது எல்லாத்தையுமே டோரா ஒண்ணுமே இல்லாம ஆக்கி நொறுக்கிது. இதுக்கப்புறம் அக்கிபா ஒரு ரூமை பாக்குறான். அதை திறக்கிறதுக்கு நம்ம கிஸ் பண்ணு சொல்ல டோரா கடுப்பை என்ன கன்றாவி அதுன்னு பயங்கரமா தாக்குதான். அந்த இடமே உடையுது. அந்த இடத்துல ஏதோ ஒரு டெட் பாடி இருக்கு. அதை பார்க்கும் போதே அக்கிபாக்கு புரியுது, சான ஒரு ஆளு ஏகப்பட்ட வெப்பனை கிரியேட் பண்ணிருப்பான்ல அவனே தான். வெளியில உஷியோவும் அங்க வரான். ஏகப்பட்ட கர்சஸ் அவங்கள நோக்கியும் வருமா. அவளோட சீப்பை வச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறா. அந்த ரூம் எல்லாமே ஒரு மாதிரி நாஸ்தியா இருக்கு. கீழே ஒரு டைரியும் இருக்கு. அது இனாசாவோட டைரி தான். இதுல இது வரைக்கும் அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே போட்டிருக்கு. அவர் வந்து சித்தை தான் உருவாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா எதுவுமே அங்க வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் தான் ஒரு சிந்தட்டிக் ஆர்கானிசமா இருக்கிற குயினை உருவாக்கிருப்பாரு. அதுக்கும் நிறைய முறை ட்ரை பண்ணிருப்பாரு. நிறைய வாட்டி ஃபெயிலும் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் உருவாக்கவே செஞ்சாரு. இனாசா என்னதான் அதையும் உருவாக்கிட்டாலும் அவருக்கு நிம்மதியா இல்ல. ஏன்னா அவரோட உண்மையான கோல் என்னன்னா சைத்து அதையும் மேட்ரியான ஒரு விஷயத்த அவர் உருவாக்க ஆசைப்பட்டாரு. ஆனாலும் நிறைய வாட்டி அதை உருவாக்க போய் ஃபெயில் ஆனதுதான் மிச்சம். அதுக்கப்புறம் தான் டோவாக்கான்னு ரொம்பவும் மிஸ்டீரியஸான ஒரு பொண்ணை அவர் மீட் பண்ணாரு. அந்த பொண்ணு கிட்ட அந்த வெஸ்டர்ன் சோசரிய பத்தி சொல்ல அவ ஒத்துக்கிறா. பரவாயில்லையே, இது நல்லா இருக்கு, நான் வந்து உங்களுக்கு உதவியா இருப்பேன், கண்டிப்பா நம்மளால உருவாக்க முடியும். இதே மாதிரி அந்த வயசானவரு அந்த சித்தை உருவாக்கிறாரு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பொண்ணு இங்க ஒண்ணு நிக்கல, ஒரு மாதிரி மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்கிறான். சொன்னா பீஸ்ட் ஸ்பி எல்லாம் இது முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி கோஹோமேசா காலுங்க உங்களோட திறமைய பத்தி புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால நம்ம தான் அவங்களோட கண்ணை ஓபன் பண்ணோம். அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், நம்ம காட்டணும் பீஸ்ட் ஸ்பியரால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அதுக்கப்புறம் என்ன, அந்த பீஸ்ட் ஸ்பியரை மெர்குரியால ஆன ஒரு லிடல போட்டு நம்ம அதை அப்படியே அழிக்கணும். கேட்டவுடனே நம்ம ஆளுங்களுக்கு புரியுது கிரியோ வந்து இதை தான் பண்ண போறான்னு. இதனால அந்த இடத்துக்கு ஓடி போறாங்களா. அங்க டோரா அக்கிபா ஆல்ரெடி சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அங்க பேரியரை வச்சு அவங்க தடுக்கிறாங்க. அங்க புக்கை தூக்கி போட்டு ஹேய் நீ தான் எப்படியாச்சும் தடுக்கணும், இதுல ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், நீ தேடு. அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரியுது. மேட்ரியான ஒரு விஷயத்த பத்தி அதுல போட்டிருக்கோம்ல, அதோட மீனிங் என்னன்னா ஒரு பர்ஃபெக்டான ஹியூமன். அதை மேக் பண்ண போய் தான் நிறைய வாட்டி ஒரு ஃபீல் ஆயிருப்பாரு. கொஞ்ச நாளையே அந்த டோவாக்கா அந்த லேடி வந்து ஏதோ ஒரு குழந்தைய தூக்கின்னு வந்திருக்கும். அதுவும் ஒரு திருடப்பட்ட ஒரு குழந்தை தான். அந்த குழந்தைய வச்சு நம்ம மேட்ரியாவை உருவாக்கலாம் அப்படின்னு அது சொல்லியிருக்கோம். நம்ம ஆளுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. ஆனா அந்த லேடியை உருவாக்க ஆரம்பிச்சா 10வது அக்டோபர் அன்னைக்கு அல்டிமேட்டான மேட்ரியாவை உருவாக்குனா. எனக்கு ஒரு சைடு சரியா படல, இந்த மாதிரி விஷயங்களை பண்றது எல்லாமே கரெக்ட் தானு. அன்னைக்கு நான் அவளோட கண்ணை பார்க்கும் போதுதான் நான் உண்மையிலேயே ரொம்ப பயந்து போனேன். இந்த சைடு கிரியோ பீஸ்ட் ஸ்பியரை அழிக்க போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சனரா.